சார் ஓவருங்களா? வந்து தே கேன் ஜஸ்ட் ஆக்சுவலாக ஹரிஷ் நாங்கள் 2 பேரும் 3 பேரும் சேர்ந்து பண்ணுற 3வது ஃபிலிம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்கள் ப்ரொடியூசருக்கு தேங்க் பண்ண விரும்பிக்கிறேன் நான். அப்புறம் வந்து எங்கள் ஹீரோ கோகுல்நாத், அப்புறம் பாலா, எல்லாரும் வந்து தனித்தனியாக வந்தால் கூட வந்து இப்போ ஆல்மோஸ்ட் எல்லோரும் இப்போ ஒரு டீம் ஆகிட்டோம், ஆல்மோஸ்ட் ஒரு ஃபேமிலி தான். ஸோ சந்தோஷமாக படம் பண்ணோம். ஸோ இப்போ சந்தோஷமாக ரிலீஸ் பண்ணோம். சந்தோஷமாக இருக்கும் எல்லோரும். ரிலீஸ் ஆனது நல்லா போயிட்டுருக்கு எல்லா தேட்டர்லேயும் அப்படின்ட்டு. ஸோ ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கப்புறம் ஹரிஷ் அடுத்த படமும் ஒன்றா தான் பண்ணிகிட்ருக்கோம், ஜம்போ அப்படின்ட்டு. ஸோ அதுவும் வந்து இதே மாதிரி ஒரு நல்ல ஒரு சக்ஸஸ் மீட்டில் திருப்பி மீட் பண்ணுவோம். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. கொரியோகிராஃபர் ப்ளீஸ். நான் கொரியோகிராஃப் ஆகிட்டு ஃபஸ்ட்டு படம் ஹரி சார் அவங்கள்ட்ட தான் படம் பண்ணேன். பட் என்ன, அந்த படத்தில் எனக்கு ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம், நான் படத்தில் ஒரே ஒரு பாட்டு தாங்க. எல்லாம் வர படத்துலலாம் 5 பாட்டுலாம் 6 பாட்டுலாம் 10 பாட்டுலாம் வருது இப்போ வர படத்துலலாம். நான் கேட்டேன், என்ன சார் ஒரே ஒரு பாட்டு தான் இல்லை, இந்த ஒரு பாட்டு பண்ணுங்க நல்லா இருக்கும். நாங்கள் சரி அடுத்த படம் தான் சரி 2 பாடம், அடுத்த படத்துக்கு ஜம்போ படத்தில் ஒரே ஒரு பாட்டு தான் கொடுத்துருக்காரு. அடுத்த நிறைய பாட்டு பண்ணுங்க சார். பார்த்தீங்களா ஒரு படத்தில் 10 பாட்டுலாம் வருது. ஆக்சுவலாக இந்த படத்து மூலிமா வந்து எனக்கு நிறைய வாய்ப்பு வந்திருக்கு. அது வந்து முக்கியமான விஷயம், கோகுல் சாருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன். ஏன்னா வந்துட்டு அவர் தான் ஃபஸ்ட் இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்தாரு. ஹரி சாருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணார். கேமராமேன் சார் ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. தேங்க்யூ ஸோ மச். ஒரு டீமுக்கும் ஆஃப்டர் ஓரிரவு அண்ட் அம்பலி, இந்த மூவி வந்து எங்களோட 3rd ஃபிலிம். ஃபஸ்ட்டு அம்பலியோட படத்துக்கு பிறகு வந்து லோகநாதன் சாரும் ஸ்ரீனிவாஸ் சாரும் அகெயின் அண்ணா ஹரியும் ஹரீஷும் வச்சு பண்ண வந்து ஃபஸ்ட்டு அவங்களுக்கு தேங்க் பண்ணணும். ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி இதே ஸ்டேஜில் வந்து ஒருத்தர் சொன்னாங்க, இப்போலாம் வந்து ஒரு ப்ரொடியூசர் ஒரு டேரக்டர்ஸ் வச்சு எடுக்கும்போது நெக்ஸ்ட் வந்து அவங்களே பண்ணுறது கூட ரொம்ப ரேர் ஆகிடுதுன்ட்டு. பட் எங்களோட நல்ல ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கிறனால தான் சார் வந்து எங்களோட டீமை மறுபடியும் வச்சு பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கு ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். அண்டு அகைன் இந்த மூவியில் வந்து எனக்கும் அம்பளி மாதிரி மியூசிக் சான்ஸ் கொடுத்ததுக்கு. அண்டு சாண்டி வந்து ஒரு சாங் சொன்னார். பட்டு சின்ஸ் இது ஹாரர் மூவின்றதுனால இந்த ஸ்க்ரீன் ப்ளே வந்து ஒரு கமர்ஷியலாகவோ அல்லது கன்வென்ஷனலாகவோ ஒரு சாங் சிச்சுவேஷன் இல்லாமல் இருக்கிறது தான் வந்து இந்த ஹாரர் மூவியோட ஃப்ளோ வந்து பிரேக் ஆகாமல் இருக்கும்ன்றதுனால தான் வந்து சாங் லிமிட்டேஷன் இருந்தது. பட் ஒரே ஒரு சாங்னாலும் அது வந்து 5 சாங்க்கு ஈக்குவலான எஃபெக்ட் வந்து கோகுலும் சாண்டியும் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆஃப்கோர்ஸ் சதீஷோட கேமரா ஒர்க் ஆகட்டும், ஹரியோட எடிட்டிங் எல்லாமே ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ வந்து இது ஓவராலாக ஒரு நல்ல ஒரு டீம் ஒர்க், அது நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது. அண்டு எங்கள் மியூசிக் டிபார்ட்மெண்ட்டில் வந்து ஆஃப்கோர்ஸ் சாமும் வந்து இருக்கார், அவர் பிஜிஎம் பண்ணியிருக்காரு. ஸோ அதோட ஒர்க் சம்மந்தமாக அவரும் சொல்லுவார். பட் எல்லாமே ஒரு எங்களுக்கு கிடைச்ச ஃபீட்பேக் படி ஒரு மியூசிக் அண்ட் சவுண்ட் மிக்ஸ் அந்த தியேட்டரில் வந்து ஒரு ஹாரரோட எஃபெக்ட் வந்து நல்லபடியாக அமைஞ்சிருக்குன்ற ஃபீட்பேக் வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஐ திங்க் தட் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் ஃபார் த சக்ஸஸ். அண்ட் ஐ தேங்க் ஆல் த மீடியா பீப்புள் அண்ட் த மூவி ஆடியன்ஸ். தேங்க்யூ. ஏடிவி லோகநாதன் சார்கிட்ட தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா வழக்கமாக அம்புலியாக இருக்கட்டும், அதுக்கு முன்னால் பண்ண படங்களாக இருக்கட்டும், ஒரு லிமிட் இருக்காது. இதில் தான் பண்ணணும், இவ்வளோ தான் பண்ணணும் அப்படின்லாம் இல்லை. நம்ம ட்ரை பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாங்கிறதுக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுப்பாரு, ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்காது. இந்த படத்தில் அதே மாதிரி தான் அவர் இருந்துச்சு. ப்ளஸ் இந்த படம் இன்னொரு ப்ளஸ் என்னென்னா, இந்த படத்தில் ஆரோ 3D பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு பேக்ரவுண்ட் பண்ணுறதுங்கிற விஷயத்த வந்து டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் வந்து சவுண்டிங்கில் காமிக்கிறதுங்கிறதுக்கு ஆரோ 3D இருக்கும். ஸோ சிவகுமார் சாராக இருக்கட்டும், இந்த படத்தில் என்னோட பேக்ரவுண்ட் மியூசிக்கு சப்போர்ட் பண்ணி ஒர்க் பண்ண எல்லா இன்ஜினியர்ஸ், இன்ஸ்ட்ருமெண்ட் பிளேயர்ஸ் எல்லாருக்குமே நான் இந்த டைமிங்கில் நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். மேலும் இந்த படத்தை கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கறதுக்கு காரணமாக இருந்தது ப்ரெஸ், எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா நிறைய ரிவ்யூஸாக இருக்கட்டும், இந்த படத்தோட ப்ரொமோஷனில் நிறைய ஹெல்ப் பண்ணவங்க எல்லாம் நீங்கள் தான். ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் நான் இதில் ஃபஸ்ட்டாக நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். ப்ளஸ் இந்த படத்தை பார்த்த மக்கள், இதை வெற்றி படமாக்கி எல்லாருக்கும் நான் நன்றியை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். மேலும் இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த ஹரிசங்கர், ஹரிஷ் நாராயண், டைரக்டர்ஸ், ப்ரொடியூசர் சார் எல்லாருக்குமே நன்றியை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். தேங்க்யூ. படம் வந்து நல்ல வெற்றி அடைஞ்சிருக்கு. ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. இந்த வெற்றி படத்தில் வந்து நானும் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு ரொம்ப முக்கியமான கேரக்டர் ஆக்சுவலாக அந்த சிங்காரம்ன்ற கேரக்டரு. அந்த கேரக்டர் என்ன நம்பி கொடுத்ததுக்கு டைரக்டர்ஸ் ஹரி அண்ட் ஹரி சாருக்கு ரொம்ப நன்றி, ப்ரொடியூசர்ஸுக்கு ரொம்ப நன்றி.
அந்த கேரக்டர் வந்து சார் வந்து இங்கே ஆஃபீஸில் வச்சு எனக்கு சொல்லும்போது எவ்வளோ சொன்னாரோ அதை விட அதிகமாக ஸ்பாட்டுக்கு போனதுக்கப்புறம் லொக்கேஷனுக்கு போனதுக்கப்புறம் நிறைய டெவலப் பண்ணாங்க. ஒவ்வொன்றுமே அவ்வளோ நல்லா ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சு. அதனால் டைரக்டர் சாருக்கு ரொம்ப 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 நன்றி. இன்றைக்கி படம் வந்து இந்த அளவுக்கு வெற்றியாக போயிட்டுருக்குன்னா அதுக்கு காரணம் மீடியா, பத்திரிகையாளர்கள், நீங்கள் தான். நீங்கள் வந்து அவ்வளோ நல்லா ரிவ்யூஸ் எழுதியிருந்தீங்க, அவ்வளோ நல்லா சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. அதுவும் குறிப்பாக வந்து எங்களோட நடிப்புக்கு, எங்களோட போர்ஷன்ஸுக்கு ரொம்ப 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 நல்லா சப்போர்ட் பண்ணி ரொம்ப நல்லா ரிவ்யூஸ் எழுதியிருந்தீங்க. அந்த ரிவ்யூஸ் தான் இன்றைக்கி வந்து ஆடியன்ஸை வந்து அந்தளவுக்கு பார்க்க வச்சுருக்கு. ஸோ அதனால் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. கண்டிப்பாக இதை வந்து காப்பாற்றுற மாதிரி எதிர்காலத்திலும் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம். நீங்கள் இதே மாதிரி சப்போர்ட்டை எப்பவும் கொடுக்கணும், கண்டிப்பாக கொடுப்பீங்கன்னு நம்புகிறோம். ஆடியன்ஸுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. படத்தை வந்து எல்லாரும் பார்த்து பெரிய வெற்றி அடைய வச்சுருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஹீரோ கோகுல் கூட நடித்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நன்றி. இப்போ ஹீரோ கோகுல் பேசுவார். என்ன பேசுவோம்? கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், பரவாயில்லையா சார்? முதல்ல மீடியா அவங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என்ன அப்படின்னா, நான் போன ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருந்தேன், அதாவது சிம்பாலிக்காக அந்த ட்ரெய்லரில் வந்து ஹெல்ப் மீ அந்த கடலில் விழுந்து தவிச்சிட்ருக்க காப்பாற்றுங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி என்னை காப்பாற்றி கரைக்கு சேர்த்துருக்கீங்க. அதுக்கு நான் உங்களுக்கு மிகப்பெரிய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி நிறைய ரிவ்யூஸ் வந்திருக்கு. அதாவது மோஸ்ட்லி ஒரு 80% நல்ல குட் ரிவ்யூஸ் வந்திருக்கு. 20% வந்து சின்ன நெகட்டிவ் ரிவ்யூஸ் இருக்குது. பட் அந்த நெகட்டிவ் ரிவ்யூஸை கண்டிப்பாக ஃப்யூச்சரில் பாசிட்டிவாக மாற்றுவேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எங்கே இருக்குது. எங்கள் டீமோடு சேர்ந்து கண்டிப்பாக பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் எங்கள் டீம் பற்றி நான் சொல்லி ஆகணும். ஹரி அண்ட் ஹரிஷ் அப்புறம் சதீஷ், இவங்க தான் முக்கியமான காரணம் என்னை முதல்ல அம்புலியில் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டது. ஒரு அம்புலியில் என்னை உடம்பா இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டாங்க, முகம் தெரியாமல். ஆனால் எனக்கு வந்து என்ன ஒரு ஹாப்பி அப்படின்னா, அம்புலி படத்தில் நடித்தது வந்துட்டு எனக்கு அந்த மாதிரி கேரக்டர்ஸ் பண்ணுறதுல ரொம்ப பிடிக்கும். ஆனால் அது அன்றைக்கி பேச மாட்டாங்க. ஃப்யூச்சரில் கண்டிப்பாக நான் வளரும் போது அதை பற்றி பேசுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதே மாதிரி ப்ரொடியூசருக்கும் நான் இந்த இடத்துல மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதாவது என்னை வந்து ஹீரோவாக நம்பி கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நான் வந்து ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கேன் அப்படி தான் நினைக்கிறேன். ரொம்ப நன்றி சார் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த டீமோட என்ன அப்படின்னா, என்கிட்டயும் வந்து பேசுவாங்க. அதாவது யாரை நம்ம போடலாம், கேஸ்டிங் அந்த மாதிரி சொல்லும் போது கோரியோகிராஃபர் யார் போடலாம், ஆர்டிஸ்ட் யார் போடலாம் அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்பாங்க. ஸோ அப்படி நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டது தான் மேக்னா, அப்புறம் சாண்டி அவங்கெல்லாம். ஸோ அதுக்கு மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன் டைரக்டர்ஸ். ஏன்னா என்னுடைய வார்த்தையை கேட்டு நீங்கள் இவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டது. அது மட்டும் இல்லாமல் எனக்கு தெரியல இதுக்கப்புறம் நம்ம ஓட ப்ரெஸ் மீட் மறுபடியும் ஏதாவது நடக்குமா அப்படின்னு தெரியாது. ஆனால் இந்த இடத்துல வந்து ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். என்ன அப்படின்னா, இந்த படத்தில் ஹீரோ அப்படின்ற ஒரு விஷயம் தவிர்த்து இதுக்கு பின்னாடியும் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அது நான் முக்கியமாக இந்த இடத்துல சொல்லி ஆகணும். என்ன அப்படின்னா, இந்த ஜப்பான், துபாய் அங்கெல்லாம் போகிறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தது என்னுடைய நண்பர்கள். அதாவது நான் வந்து இந்த மாடமேல ப்ரோக்ராம் மூலயமா வந்துட்டு அந்த ஜப்பான், துபாய் நிறைய கண்ட்ரிஸ்க்கு வந்து ஷோ பண்ண போவேன். ஸோ அங்கே இருக்க நண்பர்கள் மூலயமா, அங்கே இருக்க தமிழ்ச்சங்கம் மூலயமா இந்த ஹெல்ப் எனக்கு கிடச்சிது. ஸோ அது மூலயமா தான் இந்த துபாய், ஜப்பான்லாம் போய் பண்ணோம். நான் மட்டும் சொன்னால் மட்டும் இது பத்தாது, இவங்க எல்லாருமே வந்து ஒத்துழைச்சி எல்லாம் பண்ணதுனால தான் அங்கெல்லாம் போய் பண்ணது. ரொம்ப நல்லாவும் வந்திருக்கு. முக்கியமாக சொல்லணும்னா ஜப்பான் பார்ட், அதாவது டோக்கியோ தமிழ்ச்சங்கம் அங்கே இருக்க ஒரு ஹெட் தான் எங்களுக்கு பண்ணி கொடுத்தாரு. அவர் பேரும் ஹரி. அவருக்கும் இந்த இடத்துல மிகப்பெரிய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ மொத்தத்தில் இந்த படம் நல்லா வந்திருக்கு, நல்லா போயிட்டுருக்கு. ஸோ மேலும் நல்லா போகணும். அதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு வேணும். நீங்கள் ஆதரவு கொடுத்த எல்லா ப்ரெஸ்ஸுக்கும் அப்புறம் ரசிக பெருமக்களுக்கும் நான் மிகப்பெரிய நன்றியை இந்த மேடை மூலமாக தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. நெக்ஸ்ட் இஸ் ஹீரோயின். வந்து நான் ஹரிஷ் சார் கிட்ட தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா வந்து இவங்க 2 பேர் தான் டைரக்டர். அதுக்கப்புறம் கோகுல் கிட்ட தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா வந்து இவங்க தான் ஃபஸ்ட்டு இவங்க 2 பேர்கிட்டையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க. ஸோ தேங்க்ஸ் கோகுல். அண்ட் ப்ரொடியூசர்ஸ் கிட்ட தேங்க்ஸ் சொல்லணும். எங்கள் க்ரூ மெம்பர்ஸ், காஸ்ட் மெம்பர்ஸ் பாலா அப்புறம் சிம்ஹா, அவங்க 2 பேரும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ஏன்னா வந்து ஒரு நியூ கம்மராக படத்தில் நடிக்கும்போது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். ஆனால் இவங்க எல்லாரும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அப்புறம் சதீஷ் சார்கிட்டையும் தேங்க்ஸ் சொல்லணும். பிகாஸ் அவங்களும் நிறைய சஜஷன்ஸ் கொடுத்தாங்க, இந்த மாதிரி இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட்
ஆடியன்ஸ் கிட்ட ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா வந்து நீங்கள் படம் பார்க்கலன்னா கண்டிப்பாக இந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்காது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஆடியன்ஸ். நீங்கள் வந்து ரொம்ப பாசிட்டிவ் ஃபீட்பேக் கொடுத்துருக்கீங்க. ஒரு சில கோகுல் சொன்ன மாதிரி ஒரு சில நெகட்டிவ் ரிவ்யூஸும் வந்திருக்கு. பட் அது வந்து நெக்ஸ்ட்டு படத்தில் கண்டிப்பாக அது கிளியர் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையும் இருக்குது. ஸோ அதுக்காக நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுவும் நீங்கள் பார்க்கணும். ஃப்யூச்சரில் இதே மாதிரி நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். இந்த படத்துக்கு எப்படி சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க அதே மாதிரி சப்போர்ட் நம்மளுக்கு வேணும். இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ தேங்க்யூ ஸோ மச்.